வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஃபைனலி நம்ம வந்து கேலக்டஸா பார்க்க போறோம். இந்த பழைய படத்துல வந்த மாதிரி மேகமூட்டங்களாக வராமல் கேலக்டஸா பார்க்க போறோம். காமிக் புக்ல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா கேலக்டஸை நல்லா கொம்புலாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா பார்க்க போறோம். அடுத்து வர போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துல. பட் தி திங் இஸ் கேலக்டஸை எந்த மாதிரி வந்து போர்ட்ரே பண்ண போறாங்க, எப்படி அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, இந்த படத்தோட எண்டிங்ல அவர் ஜெயிக்க போறாரா இல்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஜெயிக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. பட் மேபி இப்படி தான் இந்த ஒரு சீன்ல தான் கேலக்டஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களோ, இதுதான் கேலக்டஸோட ஒரு இன்ட்ரோ சீனா இருக்க போதோ அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு ஒரு சீன் வந்து தோணுது. அது எந்த சீன் அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு புது சீன் டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு, அதையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மேபி இந்த ஒரு கேரக்டர் டாக்டர் டூமை இந்த படத்து கூட கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி, யார் இந்த கேரக்டர், அப்படி என்னடா எனக்கே தெரியாத ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட்ஸ் ஆன் சேல்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டீசர். அதுல பெருசா எதுவும் ரிவீல் பண்ணல எக்ஸப்ட் ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். பட் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், இந்த அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்களே, அதுல ஒரு குறிப்பிட்ட ஷாட்டை பார்த்துட்டு எனக்கு வந்து மண்டை குழம்பிடுச்சு. என்னதான் நடக்குது இந்த சீன் வந்து ஒண்ணுமே புரியலையே, என்ன தியரிஸ் ஃபார்ம் பண்ணாலும் லைக் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சீன் தான் இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரு அழிஞ்சிட்டு இருக்க உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு சீன். ஏன் அந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, எதுக்கு இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, எதுக்கு அழிஞ்சிட்டு இருக்க ஒரு உலகத்தை நோக்கி இந்த ஸ்பேஸ்ஷிப் போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. நிறைய தியரிஸ் நானே ஃபார்ம் பண்ண, அது நடக்கலாம் இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே பிரேக் டவுன்ல சொல்லியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டா ஒரு கிடைச்சிருக்க ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷன் மூலமா மேபி இதுதான் காரணமோ அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. மேபி இந்த சீன் கேலக்டஸோட இன்ட்ரோ சீனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன சீன்னா, நான் வந்து வேற ஒரு வீடியோல வந்து மெக்சிகோ காமிகான்ல காமிச்ச ஒரு சீனை பத்தி பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வேற ஒரு இடத்துல காமிச்ச ஒரு சீனை பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இது. பேசிக்கலி இந்த சீன் டிஸ்கிரிப்ஷன், இந்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னா, ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒரு காணாம போன பிளானட்டை பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க ஒரு சீனா தான் இது தெரியுது. ப்ராக்சிமா டெல்பி ஆர் டெல்பை எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அப்படின்ற ஒரு பிளானட் வந்து திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை யார்கிட்டயோ ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு ப்ராக்சிமா டெல்பி அப்படின்ற ஒரு பிளானட் வந்து இவங்க இருக்க எர்த் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பிளானட். பேரு மட்டும் தான் ப்ராக்சிமா டெல்பி, பட் பார்க்கிறதுக்கு எர்த் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போதான் எனக்கு இந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய ஷாட் தான் அந்த ஒரு ப்ராக்சிமா டெல்பியா இருக்குமோ, இந்த அழிஞ்சிட்டு இருக்க உலகம் தான் அந்த ப்ராக்சிமா டெல்பியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ மேபி இவருக்கு வந்து இந்த ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராக்சிமா டெல்பியில இருந்து எதனா ஒரு அப்நார்மலான ஒரு சிக்னலை வந்து இவர் வந்து டிடெக்ட் பண்ணிருக்கலாம். அதை வந்து ஸ்டடி பண்றதுக்காக இவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக 4 பேருமே அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல அந்த ப்ராக்சிமா டெல்பியை நோக்கி போயிருக்கலாம். பிகாஸ் இவங்க எல்லாரும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தானே, ரிசர்ச்சர்ஸ் தானே. சோ அதனால அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க வந்து போயிருக்கலாம். அப்பதான் அந்த உலகத்தை அழியிற அந்த ஒரு சீன் வருதுன்னு நினைக்கிறேன். பட் இங்க கிரேசியான திங் என்னன்னா, எனக்கு என்னவோ இந்த ஒரு ஷாட் வந்து ஒரு ஃபேக்கான ட்ரெய்லருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஷாட் மாதிரி தான் தெரியுது. லைக் இன்ஃபினிட்டி வார்ல எப்படி பார்த்திருப்போமோ, எல்லாரும் ஓடி வர மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும்ல, படத்துல அந்த மாதிரி ஒரு சீன் இருந்திருக்காரு. பட் சிமிலரான ஒரு சீன் இருந்திருக்கும். வகாண்டன் பீப்புளும் பிளாக் பேந்தர் அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஓடி வர மாதிரி ஒரு சீன் வேற மாதிரி இருந்திருக்கும். மேபி அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு ஷாட்டா தான் இது வந்து ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. படத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த பிளானட்டை நோக்கி போகும்போது மேபி அந்த இடத்துல வந்து இந்த பிளானட் வெடிக்கிற மாதிரி காட்டாம கேலக்டஸால கன்சியூம் பண்ற மாதிரி, கேலக்டஸ் வந்து அந்த பிளானட்டை முழுங்குற மாதிரி ஒரு சீனை தான் நமக்கு காட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதனால தான் எனக்கு வந்து இந்த சீன் தான் எனக்கு தெரிஞ்சு கேலக்டஸோட இன்ட்ரோ சீனா இருக்குமோ, ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு மட்டும் இல்லாம நமக்குமே கேலக்டஸை ஃபர்ஸ்ட் டைம் காட்ட போற ஒரு சீனோ இதுதானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது மூலமா இந்த பிளானட் அழியிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு கேலக்டஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் மூலியமா தான் இந்த பிளானட்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தெரிஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பத்தியும் கேலக்டஸ்க்கு தெரியிற ஒரு சீனா அதுவா தான் இருக்கணும். தேவையில்லாம இவங்களா போயிட்டு கேலக்டஸோட அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டு இவங்களோட பூமியை ஒரு டார்கெட்டா மாத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர்ல கூட நம்ம பார்த்திருப்போம். பிகாஸ் நம்ம இந்த ட்ரெய்லர்ல கூட பார்த்திருப்போம், யுவர் பிளானட் இஸ் மார்க்ட் ஃபார் டெத் அப்படின்ற மாதிரி சில்வர் சஃபர் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தேவையில்லாம போயிட்டு கேலக்டஸோட அட்டென்ஷனை எடுத்துட்டதுக்கு அப்புறம் மேபி இந்த சீன் நடக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அகைன் இங்க ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு நாளா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்காக தான் கேலக்டஸ் வந்து இந்த பூமிக்கு வராரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்த மத்தியில நான் மட்டும் எதுக்கு வேற ஒரு ரீசன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஸ்டில் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்காக தான் எனக்கு தெரிஞ்சு கேலக்டஸ் வந்து பூமிக்குள்ள வராரு. பட் அந்த பூமி கிட்ட வரதுக்கான காரணம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பத்தி ஒரு தெரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் லைக் சூஸ்டாமோட வயித்துக்குள்ள இருக்கும்போது மேபி அவர் தெரியாமலே எதனா ஒரு காஸ்மிக் ரேடியேஷனை வந்து அவர் வந்து எமிட் பண்ணிருக்கலாம். அதை வந்து கேலக்டஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் சில்வர் சஃபர் வந்து கண்டுபிடிச்சிட்டு படம் ஃபுல்லா சுத்தி அந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் சுத்தியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அட் த பிகினிங் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா இந்த பிளானட் அழிக்கிறதுக்காக தான் கேலக்டஸ் வரணும். கிட்ட வந்துட்டதுக்கு அப்புறம் தான் மேபி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறாரோ என்னவோ. ஐ குட் பி ராங், ஐ குட் பி டோட்டலி ராங். என் மைண்டுக்கு வரதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ திஸ் இஸ் அபவுட் கேலக்டஸ். கேலக்டஸ் எதுக்காக வரலாம், கேலக்டஸை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஒரு சின்னதா இந்த புது சீன் கிடைச்ச ஒரு புது சீனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம்.
சோ இத தவிர்த்து ஃபர்ஸ்ட் டீசர்ல வந்து ஜான் மல்கோவிச் அப்படின்ற ஒரு ஆக்டரோட ஒரே ஒரு 2 செகண்ட் சீன் ஒன்னு இருந்திருக்கும். அவரோட ஃபேஸை மட்டும் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அவர் என்ன ரோல்ல வர போறாரு அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. ஜஸ்ட் நம்ம என்னோட டீசர் பிரேக் டவுன்ல கூட சொல்லிருப்பேன், நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க, ரெட் கோஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஜான் மல்கோவிச் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கலி இந்த ரெட் கோஸ்ட் வந்து ஒரு 3 குரங்குகளை கூட்டிக்கிட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி ஸ்பேஸுக்கு போயிட்டு காஸ்மிக் ரேஸ்னால அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கும் ஒரு சில சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கு ஒரு ரைவல் மாதிரி தான் வந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஒரு ரூமர், இவர் வந்து ரெட் கோஸ்டா இருக்க போறாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் வந்து போரிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் போரிஸா இருந்தாருன்னா இவர் தான் டாக்டர் டூமை இந்த படத்து கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. பிகாஸ் போரிஸ்ன்றது வேற யாரும் கிடையாது, வெர்னர் அண்ட் சிந்தியா. இவங்க 2 பேரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க காமிக்ஸ்ல. யாரா வெர்னர் அண்ட் சிந்தியான்னு கேட்டீங்கன்னா, விக்டர் வான் டூமோட அப்பா அம்மா தான் வெர்னர் அண்ட் சிந்தியா. அவங்க 2 பேருமே செத்ததுக்கு அப்புறம் விக்டர் வான் டூமுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட பேட்மேனுக்கு எப்படி ஆல்ஃபிரடோ அந்த மாதிரி இந்த ஒரு கேரக்டர் நீங்க வச்சுக்கலாம். லாட்வேரியால இருந்திருப்பாங்க. சோ அந்த கேரக்டர் தான் இது. இந்த போரிஸ் கேரக்டர்ல தான் இந்த ஜான் மெல்கோவிச் வந்து நடிக்கிறாரு. இவர் மூலமா இந்த படத்துல ஒரு சின்ன சீனை வந்து வச்சுட்டு அந்த சீனை வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. நடக்குமா அப்படின்றது தெரியல, நடந்தா நல்லா தான் இருக்கும். இதை தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இந்த ஜான் மெல்கோவிச் வந்து ஃபியூச்சர் வெர்ஷன் ஆஃப் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு தோணுது. அது வந்து ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அது வந்து நடக்காதுன்னு தோணுது. சோ இது மூணுத்துல எது நடக்குதுன்ற மாதிரி பார்ப்போம். போரிஸா வந்தா லைக் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மூலமா டாக்டர் டூம் இன்ட்ரோடியூஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். பட் தெரியல, டாக்டர் டூம் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோமா இல்ல வேற எதனா யூனிவர்ஸ்ல இருந்து வர போறா அப்படின்றதே இன்னும் கிளியரா தெரியல. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இதை தவிர்த்து இன்னும் 2 வில்லன்ஸ் வந்து இந்த படத்துக்காக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒன்னு வந்து ஜைகாண்டோ ஆர் கிகாண்டோ, எப்படி வேணா எடுத்துக்கோங்க, நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது தான், நீங்க எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. சோ பேசிக்கலி இந்த ஜைகாண்டோ வச்சு ஒரு பீட்சா விளம்பரத்துல தான் இந்த ஒரு ஜைகாண்டோ கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணி விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு கவலை இருந்திருக்கலாம், என்னடா சிஜி நல்லா இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து படத்திலே இருக்க போறது இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்களே இந்த கேரக்டர், இந்த ஜைகாண்டோ கேரக்டர் சுத்தி நோட்டீஸ் பண்ணி பாருங்க, எதுவுமே ரியலா இருக்காது. எல்லாமே சிமுலேஷன் மாதிரி இருந்திருக்கும். லைக் அவங்க ஓடுற விதமா இருக்கட்டும், லைக் ரீட் ஓடுறத பாருங்க, ஏதோ கேம் கேரக்டர் ஓடுற மாதிரி இருந்திருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உண்மையான சீனா இருக்கிறது இல்ல அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆக்சுவலா இந்த சீனை வந்து மேட் ஷாக்மன், இந்த படத்தோட டைரக்டரே வந்து எடுக்கல. அந்த செட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒருத்தங்க தான் இந்த வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த லிட்டில் சீசர்ஸ் அந்த ஆடுக்காக தான் எடுத்த ஒரு சீன் இது. அதுக்கான சிஜியை தான் இதை பண்ணிருக்காங்களே தவிர்த்து படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால ஜைகாண்டோ இந்த படத்துல இருக்க மாட்டார் அப்படின்னு மாதிரி நினைச்சிட வேண்டாம். ஜைகாண்டோ இந்த படத்துல 100% இருப்பாரு. சின்ன ஒரு டீஸா தான் இது வந்து கொடுத்திருக்காங்க. ஜைகாண்டோ பேசிக்கலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் எவர் காமிக்ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர்த்து இது வந்து படத்துல இருக்க சான்ஸ் இல்ல. பட் கேரக்டர் படத்துல இருக்கும். எப்பறம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, மோல்மேன் அப்படின்ற இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட வில்லனும் இந்த படத்துக்காக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. யாரானா ஜோசப் குவின். இந்த படத்துல ஜானி ஸ்டாமா நடிக்கிற ஜோசப் குவின் இந்த படத்துல மோல்மேன் அப்படின்ற கேரக்டர் வருவாரு அப்படின்றத அபிஷியலாவே கொடுத்துட்டாரு. இதை தவிர்த்து இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாத கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. மோல்மேன் இந்த படத்துல இருப்பாரு அப்படின்றத இவர் வந்து வளரி தள்ளிட்டாரு. வளரிட்டாரா இல்ல கெவின் ஃபெய்கி பெர்மிஷன் கொடுத்தாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷனோட தான் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சோ பேசிக்கலி காமிக்ஸ்ல வந்து இந்த மோல்மேனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான் இந்த ஜைகாண்டோ. பேசிக்கலி ஒரு டிவியன் கிரியேச்சர் தான் அவன். சோ ஜைகாண்டோ அப்படின்றது வந்து நீங்க கிட்டத்தட்ட கைஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி காட்ஜிலா மாதிரி பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கைஜூஸ்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஜைகாண்டோ எடுத்துக்கோங்க. ஜைகாண்டோ அப்படின்றது இது ஒண்ணு மட்டும் கிடையாது. ஜைகாண்டோ இதே மாதிரி நமோர் கிட்ட ஒன்னு இருக்கும், லைக் ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கும், அது வந்து நமோரோட ஜைகாண்டோ. அந்த மாதிரி இது வந்து மோல்மேனோட ஜைகாண்டோ. இவங்க 2 பேருமே இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இவங்க 2 பேருமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஃபர்ஸ்ட் எவர் காமிக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட வில்லன்ஸ் இது வந்து இதுக்குள்ள கொண்டு வர போறாங்க. பட் ஒரு கேள்வி இருக்கலாம், என்னடா இத்தனை வில்லனை கொண்டு வரீங்க, ஆல்ரெடி சில்வர் சர்ஃபர் இருக்காங்க, கேலக்டஸ் வர இருக்காரு, அவங்க தான் படத்தோட மெயின் வில்லன் கேட்டீங்கன்னா, அவங்க தான் படத்தோட மெயின் வில்லனா இருக்க போறாங்க. மத்தவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாண்டேஜ் மாதிரி இவங்க வந்து எப்படி இந்த 4 வருஷங்களுக்கு, அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த படம் வந்து இவங்க வந்து பவர்ஸ் கிடைச்சு 4 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு கதையா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்த 4 வருஷம் கேப்ல இவங்க ஃபைட் பண்ண வில்லன்ஸ் எல்லாம் ஒரு மாண்டேஜ் மாதிரி போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டெட் கில்பர்ட் ஷோ தான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீனா இருக்குன்ற மாதிரி தோணுது. அவங்க வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து சும்மா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு சீனா தான் இருக்கும். அது அங்க இருந்து நமக்கு சும்மா ஒரு ரீகேப் மாதிரி, எப்படி உங்களுக்கு பவர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அங்க சொல்ற மாதிரி நமக்கு அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி தான் கொடுப்பாங்க. பிகாஸ் இது ஒரு ஆரிஜின் படமா இருக்க போறது இல்ல. சின்னதா அப்படியே லைட்டா ஒரு 5 to 10 minutes சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு 5 to 10 minutesல தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் வருவாங்களோன்ற மாதிரி தோணுது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரிவீல் ஆயிட்டு இருக்கு, அங்கங்க ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது தவிர்த்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்தை பத்தி நமக்கு லிட்டரலா தெரியாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. சோ உங்களுக்கு இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்கும், ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும், என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் இருந்திருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு ஹைப்ல வேணா இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. இந்த சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon, bye.